முழங்கால் யாவும் முடங்கிடவே, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயக, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தரும் கரங்களை உயர்த்தி துதிப்போமா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயக நீரே. அனைவரையும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்மை இந்த நாளை, நம் குடும்பத்தை, நம் வேண்டுதல்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து கரம் கூப்பி, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, நீர் உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்முன் சிரம் தாழ்த்தி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை நம்முடைய ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம எழுந்து நிற்போம். தேரிக்கோ ஜெபத்தில் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நம்மை ஆசீர்வதிக்க நம் முன் கடந்து வருகிற இறைவன் நம் இதயங்களை, நம் குடும்பத்தை, நம் வாழ்வை
இதோ நம்முடைய ஆன்மீக வாழ்வில் போராட்டங்களை எல்லாம் சந்திக்க, இதோ நம்மை ஆசீர்வதிக்க நமக்காக போராடுகிற இறைவன் இதோ தீயோனின் மதில்களை இதோ இடித்து இதோ நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவர் நம்மை நோக்கி கடந்து வருகின்ற நிமிடம் நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கை அறிக்கையிட்டு சொல்வோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். துயரின் மறையுண்மைகள். முதலாவது மறையுண்மை, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிக்கிற பொழுது இந்த 10 மணியிலே ஒப்புரவு அருட்சாதனம் செய்தும் இனியும் மறக்க முடியாத நம் பாவங்களை எல்லாம் பாவ அறிக்கை செய்து இறைவன் மன்னிப்பை கொடுத்த பொழுதும் நம்மால் அந்த பாவங்களை மன்னிக்க முடியாமல் அல்லது மறக்க முடியாமல் நினைவில் வந்து கொண்டிருக்கிற எல்லா அந்த சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுத்து, இயேசுவே உமது இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை மீட்பை ஒரு மனதில் நல்ல ஒரு நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நம் பாவங்களை எல்லாம் மன்னித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்னையின் பரிந்துரையிலே நல்ல நினைவுகளை, நல்ல இதயத்தை, நல்ல எண்ணங்களை இறைவன் தர ஜெபிப்போம். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் இரண்டாவது மறையுண்மை, இயேசு கற்றுணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிக்கிற பொழுது நம் வாழ்வில் இருக்கிற சிறிய சிறிய போராட்டங்கள், பாவங்கள், பாவ சூழ்நிலைகள், இதை விட்டு விலகி வரலாம் என்று நினைத்தாலும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஏதேனும் இந்த சிற்றின்பங்கள், தீய நாட்டங்கள், இந்த பாவத்திற்கு அடிமையான நிமிடங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, இதோ இயேசு கற்றூணில் அடிபட்டது வேறு யாருடைய மீட்புக்காக அல்ல, நம் ஒவ்வொருவருடைய, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் மீட்புக்காக. இதோ ஒவ்வொரு முறை நான் பாவம் செய்கிற பொழுதும் அருளை, இறையருளை, நிலை வாழ்வை இழக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் இந்த அன்பில் அருளில் நிலைத்திருக்க வரம் கேட்டு பாவங்களை எல்லாம் விட்டுவிடுவேன் என்ற உறுதிமொழியோடு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம்மிடம் இருக்கிற எல்லா பாவ வாசனைகளை, தீய நாட்டங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அவரது அருளால் இதோ அந்த பாவங்களிலிருந்து விடுபட வரம் கேட்டு பாடி செபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் மூன்றாவது மறை உண்மை, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கிற பொழுது இந்த 10 மணியிலே மன்னிப்பு கேட்க, மன்னிக்க வரம் கேட்போம். இதோ பல்வேறு நிலைகளில் பல்வேறு நபர்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள். நமது சொற்களும் செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் பலரை காயப்படுத்தி இருக்கிறது. இதோ ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு பாடம் மன்னிப்பு என்ற பாடம். சிலுவையிலிருந்து அவர் மன்னிக்க நமக்கு கற்றுத்தருகிறார். இவர் செய்வது இன்னதென்று இவர்களை மன்னியும் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த இறுதி வார்த்தைகளை மனதில் தியானித்த வண்ணமாக நம்மை காயப்படுத்தியவர்களையும் நமக்கு எதிராக பேசியவர்கள், செயல்பட்டவர்கள் அனைத்து நபர்களையும் மன்னிக்க இதோ ஆண்டவரை பின் செல்கிற நாம் அவரிடமிருந்தே அருளை கேட்டு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பாதியை மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிற எல்லா நபர்களும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வாழ்க்கை துணையை மன்னிக்க முடியாத நபர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியாத சூழல்களில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நாம் சொல்வதற்கு ஏற்ப வாழாமல் இருக்கிற பொழுது வெறுப்போடு இருக்கிற அனைத்து நபர்களையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாமனார், மாமியா, மருமகள், மருமகன், கொழுந்தனார், கொழுந்தியா, நாத்தனார் போன்ற எல்லா உறவு முறைகளை, சொந்த பந்தங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து அவர்களை மன்னிக்க வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நம் காயப்படுத்தியவர்களை எல்லாம் மன்னிக்க வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம் பணித்தலங்களில், நம் வேலை செய்கின்ற இடங்களில், நம் சுற்றும் தினமும் அன்றாட சந்திக்கின்ற நபர்கள், அவர்களோடு நட்புறவை ஏற்படுத்த வரம் கேட்டு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நமது பங்கு தலத்தை ஒப்புக் கொடுப்போம். பங்கு பேரவை, எல்லா பக்த சபைகள், அங்கு நாம் பணி செய்கின்ற இடங்கள், அங்கு நாம் சந்திக்கின்ற நபர்கள், ஆலயத்தில் நாம் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, அன்பு செய்ய வரம் கேட்டு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளாலயத்தில் நாம் சந்திக்கின்ற நபர்கள், அவர்கள் ஒவ்வொருவருடைய சூழல், குடும்ப சூழல், தனிப்பட்ட நபர்கள், அவர்களுடைய வெவ்வேறான அவர்களுடைய செயல்முறைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள, அரவணைக்க, அன்பு செய்ய வரம் கேட்போம். மன்னிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நமது பயணங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் பயணங்களின் நேரத்தில் சந்திக்கின்ற நபர்கள், வாழ்வில் ஒரு முறை மட்டும் சந்தித்தவர்கள், சந்திக்க போகிறவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து அனைவருடனும் நட்புறவு ஏற்படுத்த, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு ஆண்டவர் மன்னித்தது போல எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் மன்னிக்கும் அளவிற்கு அருளை பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியோடு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரமுயர்த்துவோம். நம்மை காயப்படுத்தி வரும், நாம் காயப்படுத்தியவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து, மன்னிப்பின் தேவனே, பிறரை மன்னிக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று அன்றையின் பரிந்துரையிலே பாடுவோம். துயரின் நான்காவது மறையுண்மை, இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்றதை தியானிக்கிற பொழுது நம் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் இந்த 10 மணியிலே ஒப்புக் கொடுப்போம். கடன் தொல்லைகள், வீடு சம்பந்தமான பிரச்சனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள், உடல் நோயினால் வருந்துகிறவர்கள்,
உறவுகளில் காயங்களை சந்திக்கிறவர்கள், வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், குடும்ப ஜெபமாலை சொல்ல முடியாத சூழல், குறிப்பாக இதோ தேர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிற நம் பிள்ளைகள், இப்படி குடும்பத்தினுடைய எல்லா விதமான தேவைகளையும் இந்த 10 மணியில் ஒப்பு கொடுத்து, இதோ ஆண்டவர் தருகிற சுமைகளை இதோ நாமும் அவரது பின்னால் சுமந்து அவரை பின்பற்றி நம் சிலுவையை, நமது பாரங்களை, நம் வாழ்வினுடைய பொறுப்புகளை எல்லாம் ஆண்டவர் விரும்பும் வண்ணம் விதமாக நாம் சுமக்க அவரை பின்தொடர வரம் கேட்டு எல்லா குடும்பத்தினுடைய வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோமா? நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீரே ஏற்றெடுத்து வழிநடத்தும். நீரே எங்கள் குடும்பத்தின் மீட்பர், பாதுகாவலர்.
நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுத்து பாடுவோம். துயரின் 5வது மறையுண்மை. முடியுமானால் முழந்தால் படிடுவோம், இல்லை என்றால் அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையில் அடையப்பட்டு உயிர் ஈந்ததை தியானிக்கிறோம். இந்த 10 மணியில் ஆண்டவரது இறப்பை நாம் தியானிக்கிற பொழுது இந்த நாளிலே இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம் பல்வேறு கவலைகளோடு இங்கு வந்திருக்கலாம், சுமைகளோடு வந்திருக்கலாம். அவற்றை பற்றி சிந்திக்காமல் தியானிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைகள், இங்கிருந்து அறிவிக்கப்படுகின்ற வார்த்தைகளையும் பாடல் பாடுகிற நிமிடங்களில் பாடி ஜெபிக்க, சிலுவை பாதை நேரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க, இந்த நாள் முழுவதும் இறை திருவுளத்திற்கேற்ப இந்த இறை இல்லத்தில் அருளாலயத்தில் நேரத்தை செலவிட வரம் கேட்போம். இன்றைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு ஒப்புரு அருட்சாதனம் வழியாக ஒரு புது வாழ்வை, ஒரு புது உணர்வோடு நம் புது வாழ்வை நம் வாழ வரம் கேட்டு இந்த நாள் முழுவதையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றும். உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். இந்த நாள் முழுவதையும் அன்னையின் பரிந்துரையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் வாழ்வை, நம் இதயத்தை, நம் உள்ளத்தை ஊடுருவி செல்ல வரம் கேட்டு ஒரு மனமாற்றத்திற்காக ஆசைப்பட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித பெர்னாத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாபியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வோம். சீராக் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. 2 இறைவார்த்தைகள் மட்டும் தியானிக்கிறோம். சீராக் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? சீராக் 21:1 முதல் 2 இறைவார்த்தைகள் எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். சீராக் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகள் சேர்ந்து வாசிப்போமா? கிடைக்கிறவர்களும் தேடுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். அடுத்த வசனம். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். கிடைச்சது எல்லாருக்கும்? சீராக் 21ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. அந்த முதல் வசனம், குழந்தாய், பாவம் செய்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைதான். பிரைஸ் தி லார்ட். நம் சாத்தானுக்கு அடிமையாகி பாவம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். அப்பயே நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறாரு? குழந்தாய்.
நம்ம வீட்டில் நம்ம பையனோ பொண்ணோ, நம்ம வீட்டுக்காரியோ அல்லது மாமனாரோ மாமியாரோ மருமகளோ நமக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சால் பாசமாவா கூப்பிடுவோம்? இல்லைனாவே பாசமாக கூப்பிடுறதில்ல ஃபாதர். வீட்டில் இருக்கிற எல்லா மிருகங்கள் பெயரும் சொல்லுவோம் கோவம் வந்துருச்சுன்னா. அதுவும் வளர்ப்பு மிருகம் தானே ஃபாதர். அன்புக்குரியவர்களே, பாவம் செய்கிற பொழுது கூட இறைவன் நம்ம தான் இறைவன் விட்டு விலகிட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவன் நம்ம குழந்தைன்னு தான் கூப்பிடுறார். குழந்தாய். பாருங்களேன் வித்தியாசத்தை. நம்ம பாவம் யாராவது நமக்கு எதிராக செஞ்சிட்டாங்க, அவங்க நம்ம பாசமாக கூப்பிடுவோம், மானே தேனே கண்ணே மணியே. குழந்தாய், பாவம் செஞ்சிட்டியா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இனிமேல் செய்யாத. நம்மளாம் இப்போ தவக்காலத்தில் 3வது வாரத்தில் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப வாழ்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஒரு முறை விழுந்திருப்போம், 2 முறை விழுந்திருப்போம். சரி விழுந்துட்டோம், இன்னும் என்ன, அவ்வளோதான், நோம்பு போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் அப்படியே இருக்கலாம். இல்லை, குழந்தாய் பாவம் செய்துட்டியா, இனிமேல் செய்யாத. இன்றைய நாள் இறைவன் தர வார்த்தைங்க, இனிமேல் செய்யாத. இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்வார், மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமேல் பாவம் செய்யாத. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நம்ம காயத்தோடு வந்திருப்போம். ஆண்டவர் சொல்றார், டோன்ட் வரி, செஞ்சிட்டியா விடு, அதை பற்றி பேசாத, ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே. தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்க. ஆனால் அப்படி பாவம் செய்யல் முடிவெடுத்தா மட்டும் போதாது, உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஒரு சிலர் இருக்கிறோங்க, என்ன பெரிய பாவம் செஞ்சித்தணும், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவருக்கு தெரியாதா, நான் என்ன பெரிய பாவம் செய்யணும், தப்பு. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள், உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். நேற்றைய தினம் எனக்கு ஒரு வாய்ப்பு, கேரளாவுக்கு போயிருந்தேன். அல்போன்ஸ் அம்மா கல்லர் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு நல்ல ஒரு பாவ சங்கீதனை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாவ சங்கீதனை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். எப்படி ஓடணும்? பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். பாவத்தின் அருகில் போய் நம்ம விளையாட்டு காமிக்கக்கூடாது. பார்த்துக்கலாம், தொட்டு பார்க்கலாம், பக்கத்தில் போகலாம். இல்லை, பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டால் ஓடிடு. இத்தனை நாள் நம்ம நினச்சோம், இங்கே இவ்வளவு தான், இந்த லிமிட் தாண்ட மாட்டேன், இவ்வளவோட பேசி நிறுத்திக்குவேன், இவ்வளவோட சண்டை போட்டு விட்டுருவேன், இதுக்கு மேலே வேண்டாம் நினச்சோம். என்னைக்காவது நினச்ச இடத்துல நிறுத்தி இருக்கிறோமா? எந்த பாவமாக இருந்தாலும் அதை நம்மை அந்த பாவத்தின் அருகில் சென்றால் அது நம்மை கடிக்கும். அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. இது பாம்பை பற்றியோ சிங்கத்தை பற்றியோ பேசலை. பாவத்துக்கிட்ட போய் எக்ஸ்பிரிமெண்ட், பாவம் செஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்காத. அருளை வைத்துக்கொண்டு நான் இவ்வளவுக்கு நான் தாக்கு பிடிக்க முடியும், என்னால் முடியும், நான் நினச்சேனா நிறுத்திடுவேன், நான் நினச்சேனா பேச மாட்டேன், நான் நினச்சேனா இதுக்கு மேலே பண்ண மாட்டேன், நம்மளாம் நினச்சி வருஷம்தான் போச்சு. அதனால் அன்புக்குரியவர்களே, அனுபவத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், நம்ம விழுந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம், பாம்பை கண்டால் ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிடு, அருகில் செல்லாதே, அது உன்னை கடிக்கும், இறப்பு தான் உனக்கு ஆசை. பாவத்தின் அருகில் சென்றால் இறப்பு தான் விளைவு. பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒப்புரவு, மனமாற்றம், நம் குடும்ப வாழ்வை எல்லாம் சிந்திக்கிற பொழுது ஒரே ஒரு சிந்தனை, இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே, அதுக்கு உமது அருள் தேவை. ஒரு இறை வார்த்தை கூட சேர்த்து வாசிப்போம் இதோடு சேர்ந்து. ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 38:17. ஒரு சிலர் நம்ம இங்கே பாவ சிந்தனை செய்கிறவங்க மனசில் கூட இருக்குது, இது என்ன, நம் பாவத்தில் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா, நம் பாவத்தை மன்னிச்சிட்டாலும் நம் பாவம் நினைவுக்கு வருதே, இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்காக ஏசாயா 38:17 எடுத்து வாசிங்களேன். இதோ, அதாவது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்தால் என்ன ஆசீர். ஏசாயா 38:17. இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர், என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாருங்க, பாவ சங்கீதனம் செய்யறதுக்கு முன்னாடி கசப்பு மிகு அனுபவமா, அழிவின் குழியில் விடும் ஒரு சூழலில், உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு ஒப்புரவை ஏற்படுத்துகிற பொழுது என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றுகிறார், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காக்கின்றார், பாவங்களை எல்லாம்
முதுகுக்கு பின்னால் என்றால் ஒரு பொழுதும் நம் பாவத்தை வைத்த நம்மை அவர் அடையாளப்படுத்த மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பாவத்தை வச்சு அடையாளப்படுத்துகிறோம். ஆண்டவர்கிட்டே போகும்போது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, அந்த பாவம் பண்ணல, ஆண்டவரே இந்த பாவம் இத்தனை முறை பண்ணியிருக்கிறல்ல, இதுலேருந்து போகவே வெளியே வரவே முடியல ஆண்டவரே, அந்த ஆள் நான். ஆண்டவர் சொல்கிறார், நீ யாருன்னு எனக்கு உன் பாவத்தை வைத்து நான் உன்னை அடையாளப்படுத்த மாட்டேன். நம்ம ஏன் நம்ம பாவம் திருப்பி திருப்பி போகிறதில்ல? பாவத்தை வைத்து நம்மை அடையாளப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம தான் ஒப்புரவருட்சாதன தொட்டி அருகில் செல்ல தயங்குறோம். ஆண்டவர் நமக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன அதே பாவத்தை எப்படி சொல்றது? அதே பாவத்தை எப்படி சொல்றது? வீட்டுக்காரை மாற்ற முடியாது, மனைவியை மாற்ற முடியாது, நம் வாழும் சூழல் மாறல. பிரைஸ் தி லார்ட். அதே பாவத்தை எப்படி சொல்றது? இல்லை, பாவம் அதுவாக இருந்தாலும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற முடிவோடு ஒப்புரவருட்சாதனத்தை நாடி செல்ல வேண்டும். கசப்பான அனுபவம் நலமாக அழிவின் குழியிலிருந்து உயிரை கொடுக்கிற ஆண்டவர். அந்த இடத்துல மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும். வேற எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை மனதில் தியானித்தவர்களாக எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். இந்த நாளை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை தியானத்தை வழிநடத்துகிறவர்களை, உதவி செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் ஆவியானவரால் நம்மை நிரப்ப, அபிஷேகத்தால் நிரப்ப இந்த பாடலோடு இணைந்து பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல ஒரு ஒப்புரவருட்சாதனம் பெற, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்க ஆண்டவரே எங்களுக்கு வரத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும், ஆவியானவரால் எங்களை நிரப்பும் என்று பாடி ஜெபிப்போம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. விழுந்தால் படிடுவோம், மாண்புயர் பாடி ஆண்டவருடைய ஆசிரை பெறுவோம். நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களை, நம் குடும்பத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சவால்கள், மனநிலைகள் எல்லாவற்றையும் இதோ ஆண்டவருக்கு அடிமை என்ற முழுமையாக அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தது போல நம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் சொல்வதை மட்டும் கேட்க, அவர் சொல்வதை மட்டும் தியானிக்க, அவர் சொல்கின்ற விதத்தில் பாவ மன்னிப்பு பெற வரம் கேட்டு ஆசீர் பெறுவோம். மாண்புயரீவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய
வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. கரமுயர்த்துவோம். வாழ்க